நான் உங்க சம்பத் பேசுறேன். உலகமெங்கும் இல்லாத அளவுக்கு ஒரு அற்புதமான ஆலயம் தான் நம்ம கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்து உள்ள கொஞ்சக்குப்பம் ஐயனாரப்பன் ஆலயம் தான். நாம இப்போ அந்த ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். திருத்தலம் வந்து சத்திய வாக்கு பெற்ற திருத்தலம். இந்த திருத்தலத்தோட சிறப்பே வந்து சத்திய வாக்கு. அந்த திருத்தலத்தை பற்றி தான் நான் முழுசா சொல்ல போறேன். இந்த திருத்தலம் காரணம் என்னன்னாக்கா பூரணி பொக்கலை ஐயனார் அப்படி ஒரு அழகா இருப்பார் அந்த ஐயனாரப்பன். அந்த ஐயனாரப்பன் கோயிலில் வந்து ஒரு சிறப்பு என்னன்னாக்கா இந்த குடிப்பிரியர்களை வந்து நல்வழிப்படுத்துறதுக்காக இங்கே வந்து சத்திய வாக்கு வாங்குவாங்க. அந்த சிறப்பு மிக்க கோயில் வந்து இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம். ஏன் வந்திருக்கோம்னா ஒரு கும்பாபிஷேகம் வருகின்ற 31/1/2025 அன்று காலையில் 9:10 குடமுழுக்குழா. அதனுடைய கோயிலுடைய சிறப்பம்சங்கள்லாம் நிறைய இருக்கு. இங்கே வந்து சத்திய வாக்கு தான் சிறப்பம்சமே. இந்த குடிப்பிரியர்களை நல்வழிப்படுத்துற விஷயம் இங்கே வந்து மிக சிறப்பாக நடந்துட்டு இருக்கு. உலகம் எங்கிருந்து வராங்க, பல மாநிலத்திலிருந்து வராங்க, பல ஸ்டேட்ல இருந்து வராங்க. அந்த மாதிரி எல்லாமே ஆன்லைன்ல பார்த்துட்டு வராங்க, தேடுறாங்க இந்த கோயில் எங்க இருக்காரு அப்படின்னு அந்த குடிப்பிரியத்தை மறக்குது. ஏன்னா அவர்கள் வந்து ஒரு சத்திய வாக்கு கொடுத்துட்டு போறாங்க. எனக்கு வந்து வீடு கட்டுற வரைக்கும் நான் வந்து குடிக்க மாட்டேன், மகளுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும், மகனுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் 1 வருஷம் 6 மாசம் வந்து சத்திய வாக்கு. அது திரும்ப பெறறதுக்கு சத்திய வாக்கு பெறறதுக்கு இங்கிட்டு தான் வரணும். கயிறு கட்டிட்டு போறதுதான் மிகப்பெரிய சிறப்பு அம்சம். நம்ம வந்து இதில் தொடர்ந்து பார்க்கணும்னா இந்த கும்பாபிஷேக பணிகள் உங்களுக்கு எதுக்காக அந்த வீடியோ போட்டோம்னா கும்பாபிஷேக பணிகள் வந்து தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த பணிகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நண்பர்களே, பக்த கோடிகளே, இந்த கும்பாபிஷேக விழாவுக்கு உங்களை அனைவரும் வருக வருக என வரவேற்று மகிழும் திருக்கோவில் பணியாளர்கள் மற்றும் கொஞ்சிக்குப்பம் கிராமவாசிகள் அனைவரும் வருக, ஐயனாரப்பன் அருள் பெருக என உங்களை அன்போடு வரவேற்று மகிழும் நான் உங்கள் சம்பத்.